Welcome to Chandru Maths. SSC selection post phase 12க்கான எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அதாவது ஃபேஸ் 11 வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாருமே போஸ்ட்டில் தான் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் இந்த இதில் இருந்து நியூ ஒரு மெத்தட் வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது நம்மளுக்கு ஈஸியானது தான். இதுக்கு முன்னால் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், அதை பிரிண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை போஸ்ட்டில் கவரில் போட்டு நம்ம வந்து அந்தந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் எல்லாத்துக்குமே வெப்சைட்லேயே எஸ்எஸ்சியோட வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணிடலாம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் பிடிஎஃப் எல்லாமே இருக்குது, நம்மளுடைய அந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல், அதாவது 10th லெவலுக்கான கட் ஆஃப் டீட்டெயில் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கும். 10th லெவலில் யார் யாரெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் வந்து அடுத்த பிடிஎஃப்ல இருக்கும். அதே மாதிரி 12th லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள கட் ஆஃப் மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் அடுத்த 3வது பிடிஎஃப்ல. ஓகே, 4வது பிடிஎஃப்ல 12th லெவலில் யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் இருக்கீங்களோ அவங்களுடைய ரோல் நம்பர், நேம் எல்லாமே இருக்கும். 5வது பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவலில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவலில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ 6 பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் எந்த லெவலில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவையோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. தப்பா வேற ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன், என்னோட இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, நான் வந்து 10th லெவலில் அப்ளை பண்ணிட்டு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் என்னோட நேமை தேடி இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, ஸோ அது என்னோட மிஸ்டேக். ஸோ அதனால அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. 6 பிடிஎஃப் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாத்துலேயும் பொறுமையாக செக் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா 4 MB 5 MB அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிகமான பேஜஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் கொடுத்த உடனே உங்களோட நேம் வராது. ஓகே, ஆக்சுவலாக உங்கள் நேம் அந்த லிஸ்ட்டில் இருந்தாலுமே ஒரு நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுக்கும். அதனால நீங்க வந்து சர்ச் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க, நேம் வருதா இல்லையான்னு சொல்லி. இல்லைன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்படி இருந்தாதான், நோ ரிசல்ட்னு வந்தாதான் உங்க நேம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்லைன்னா அது வரைக்கும் உங்களோட நேம் வந்து அது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அதனால பொறுமையா செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பிடிஎஃபையும் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறேன். ஏன்னா இந்த 2 ஒரே இதுதான். இந்த 2 கிராஜுவேஷன் லெவல், அதாவது 12th லெவலுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான். இந்த 2 கிராஜுவேஷன் லெவலுக்கு இதுல என்ன இருக்குதோ அதே மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 பிடிஎஃபையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அதுல வந்து கட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கும்னு சொன்னேன். நீங்க டைரக்டா அதுல கீழே வந்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 2-3 பேஜை விட்டுட்டு வந்தீங்கன்னா அனக்ஷர் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கும். ஓகே, அனக்ஷர் 1 அப்படிங்கிறது இருக்கும். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். இதுவுமே நிறைய இருக்கும். இதை நீங்க வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைல்ல பார்த்தாலும் சரி, நீங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் பிடிஎஃப்ல வந்து சர்ச் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இந்த போஸ்ட் கோடு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்ட் கோட் ஞாபகம் இருக்கும். போஸ்ட் கோடை மட்டும் கொடுத்தீங்கனாலே அதுவே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 161.22ங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, இப்போ லாஸ்டா ஷார்ட் லிஸ்ட் ஆனவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்க இருக்கும். அதாவது இந்த மார்க் ஒருத்தர் எடுத்திருப்பாரு. ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் இங்க இருக்கும். இந்த பார்ட் ஏ பார்ட் பிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இது வந்து 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க, அந்த 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி தான் ஆகணும், ஒருத்தரை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இது தேவைப்படும். அதனால நீங்க கன்சிடரே பண்ண வேண்டாம். இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலட்ட கூட பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த டோட்டல் மார்க் அப்படிங்கிறது தான் கட் ஆஃப். ஓகே, இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கான கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் எடுத்த பர்சனோட டேட் ஆஃப் பர்த், ஒருவேளை நீங்க தான் அந்த கடைசியா ஷார்ட் லிஸ்ட் ஆன பர்சன், இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ உங்களோட மார்க் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் கேட்டகரிக்கும், போஸ்ட் கோடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்டிக்கு என்ன, ஓஹெச்க்கு என்ன, அதுக்கப்புறம் யூஆருக்கு என்ன, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நீங்க வந்து எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த 2வது பிடிஎஃப். ஓகே, 2வதுனா எல்லாத்துலயுமே 2வது இருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாத்துலயுமே உங்களோட ரோல் நம்பர், யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அவங்களோட ரோல் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது போஸ்ட் கோட் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஃபாதர் நேமும் இருக்கும், டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க
இதுலயுமே வந்து ஒன்னு ஒன்னா தேடிக்கிட்டு இருந்தீங்க, மேனுவலா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். இதுலயுமே சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரோல் நம்பர் ஞாபகம் இருந்தா ரோல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுங்க, நேம் ஞாபகம் இருந்தா நேம் வச்சு சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபாதர் நேம் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்கலாம். இப்போ விஷ்ணுங்கிற பேர்ல கண்டிப்பா நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஃபாதர் நேமை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுல இப்போ 10th லெவல்லையோ இல்லைன்னா 12th லெவல்லையோ ஒரே லெவல்ல நீங்க ஒரு 5-6 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ 5-6 போஸ்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட பேர் வந்து அத்தனை வாட்டி இதுல வந்திருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 7 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுல நீங்க ஒரு 3 போஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்க நேம் 3 வாட்டி இருக்கும். ஸோ அப்போ அந்த போஸ்ட் கோடை வச்சு நீங்க எந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஓகே, ஒரு வாட்டி பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்க அப்படி விட்டாலுமே நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே, பட் நீங்க ரிசல்ட் பாக்குறப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து 2 வாட்டி 3 வாட்டி வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட் கோடுக்கு வந்து உங்களோட நேம் வந்திருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் போஸ்ட் கோடுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க, உங்களோட ரா ஸ்கோர் உங்களுக்கு தெரியும். நார்மலைஸ்டு ஸ்கோர் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ரா ஸ்கோர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரா ஸ்கோர் என்ன, இதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கறதை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பர்டிகுலரா நீங்க சந்திரமா ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்சியில மற்ற எக்ஸாமுக்கு நிறைய அப்டேட் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல் இருந்தாலும் இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கு பர்டிகுலரா வந்து நம்ம தான் வந்து A to Z எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா ஃபேஸுக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதனால கண்டிப்பா நீங்க வந்து அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல நாங்க நிறைய அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ற அந்த கமெண்ட் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்குமே வந்து இந்த PDF ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால இந்த ரிசல்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சருக்கு இப்போதைக்கு வராது. ஓகே, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வரும். அதை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வர்றப்ப நான் வந்து டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன், முடிஞ்சா வீடியோ போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த ரிசல்ட் வந்து நீங்க எடுத்த ரா ஸ்கோரை வச்சு வரல. ஓகே, நார்மலைசேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட ரா ஸ்கோரோட உங்களோட ஆக்சுவல் ஸ்கோர், அதாவது நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து அதிகமாவோ கம்மியாவோ ஆயிருக்கலாம். நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களோட நார்மலைசேஷன் ஸ்கோர் என்ன அப்படிங்கறத இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. ஃபைனல் ரிசல்ட் வர்றப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, அதுக்கப்புறம் இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு 5 வேகன்சி இல்லைன்னா 5 விட கம்மியான வேகன்சி தான் இருந்துச்சு அப்படின்னா 1:30 அப்படிங்கக்கூடிய ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு வேகன்சிக்கு 30 பேர் அப்படிங்கக்கூடிய ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 5க்கு அதிகமான வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா 1:15, ஒரு வேகன்சிக்கு 15 பேர் அப்படிங்கிற மாதிரி ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மினிமம் ஒரு 150 பேராச்சும் வர்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 7 வேகன்சி தான் அப்படின்னாலுமே அதுலயுமே 150 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு வேகன்சிக்கு இவ்வளவு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இப்போ வச்சிருக்கக்கூடிய கட் ஆஃபை விட ஒரு 10-15 மார்க் உங்களுக்கு அதிகமா இருக்குது. மினிமம் ஒரு 10 மார்க் கிட்டயாவது அதிகமா இருக்குதுன்னா உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு. இதுல ஃபைனல் ரிசல்ட்ல செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து எக்ஸாக்டா, அதாவது ஜஸ்ட் பாஸ் தான், ஜஸ்ட் அந்த கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா கூட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாம இருந்துடாதீங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு நீங்க வந்து எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலே அப்லோட் பண்ணிருங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க கடைசியா ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலுமே உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குது அப்படின்னா நீங்க ஃபைனலா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நிறைய பேர் இதுல வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. ஓகே, பட் நீங்க வந்து இப்போதைக்கு இதுல நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து 1:30, 1:15 அப்படிங்கக்கூடிய ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு இப்போ நீங்க வந்துட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருங்க. இதோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இதுல இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க. அடுத்து வந்து நீங்க இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கிறவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு யாரெல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து அந்தந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சதர்ன் ரீஜன்னா SSCSRங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, அந்த வெப்சைட்ல தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுல உங்களோட நேம் வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம்
அந்த யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்குதோ அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க செக் பண்ணணும் தானே. ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்ல வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த அட்மிட் கார்டில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து டிவி அட்டன் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டுமே நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம்லயே ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, பட் ஸ்கில் டெஸ்ட் நிறைய போஸ்ட்டுக்கு கிடையாது அப்படின்னால அதை நம்ம வந்து அதிகமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருடைய டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதோ அவங்கள தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு இன்னொரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, அந்த கட் ஆஃப் அதாவது எத்தனை வேகன்சி இருக்குதோ அப்போ ஒரு வேகன்சிக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஃபைனல் ரிசல்ட்ல லிஸ்ட் வந்துடும். நீங்கெல்லாம் கன்ஃபார்மா செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருந்தீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கான ஜாயினிங் ஆர்டர் வரும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனல் ரிசல்ட்ல உங்களோட நேம் வரலனாலுமே உங்களை ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தரே வந்து 4-5 போஸ்ட்ல 10 போஸ்ட்ல கூட ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. அவங்க 10 இடத்துலயும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகே, 10 இதுல செலக்ட் ஆனாலுமே 10 இடத்துலயும் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்னு தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ மிச்சம் 9 இடமும் வந்து அந்த 9 போஸ்ட்லயுமே அவங்களோட இடம் வந்து மறுபடியும் வேக்கண்டா தான் இருக்கும். அப்போ அந்த லிஸ்ட்ல அதாவது ஃபைனல் ரிசல்ட் விட்டாங்கல்ல அதுல அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருப்பார். ஓகே, அதனாலதான் நிறைய பேர் இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ஜாயின் பண்ணல அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்தும் அடுத்து இன்னொரு ரிசல்ட் விடுவாங்க, ரிசல்ட் 2 ரிசல்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணலனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ செலக்ஷன் போஸ்ட்ல செலக்ட் ஆகி தான் ஜேஇயா இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து 3 போஸ்ட்ல ஃபைனல் ரிசல்ட்ல செலக்ட் ஆனேன், 7 போஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனேன், அதுல 3ல ஃபைனல் ரிசல்ட்ல செலக்ட் ஆனேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே வந்துட்டேன். ஓகே, அடுத்து 2வது 3வது வந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரல, ஆனா 2வது லிஸ்ட்ல வந்து என்னோட நேம் வந்துச்சு. ஓகே, இந்த 2 போஸ்ட்டுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இதுல செலக்ட் ஆகலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலுமே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்பப்போ நீங்க அந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க கொஞ்சம் கட் ஆஃபை விட நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த ஃபைனல் ரிசல்ட்ல வந்த கட் ஆஃபை விட உங்களோட மார்க் வந்து கிட்டத்தட்ட 1 மார்க் 2 மார்க் தான் வித்தியாசத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களோட நேம் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப டைம் எடுக்க நினைச்சுக்காதீங்க. இந்த இதை நான் சொல்லாம இருந்தோம்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தா கூட அவங்களுக்கு தெரியாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது. இதை நான் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்லி ஆகணும். ஓகே, அதனாலதான் நான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பார்ட்டுக்கு வரலாம். ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட்ல அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா வெப்சைட்ல அப்லோட் பண்ணா போதுமானது. ஸோ வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண போற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடா இருக்கணும். அது என்ன செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ல அதாவது கீழேயோ இல்லைன்னா சைட்லயோ எங்க வந்து உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குதோ அந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட டேட், அதாவது நீங்க எந்த டேட்ல வந்து சிக்னேச்சர் போட்டீங்களோ அந்த டேட்டை போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/9/24 இந்த மாதிரி டேட் போடணும். ஓகே, இதுல வந்து நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம், செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி இதை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட சைனு, அதுல வந்து டேட், எந்த டேட்ல சைன் பண்ணீங்களோ அந்த டேட்டை போடணும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ சைன் போட சொல்றாங்க, அப்போ கண்டிப்பா ஒரிஜினல் சர்டிபிகேட்ல நம்ம சைன் பண்ணக்கூடாது. ஓகே, நம்மளோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ல நம்மளே சைன் பண்ணி அதை அப்லோட் பண்றது கரெக்டா இருக்காது, பின்னால் அது ப்ராப்ளம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியில செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி சைன் பண்ணி அதுல டேட் போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஜெராக்ஸ் காப்பி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் எடுக்கலாம், இல்லைனா கலர் ஜெராக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ அது வந்து தெளிவா இருக்கணும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சைஸுக்குள்ள வரணும், அது பிளர்ரா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுலயே வந்துடும். நீங்க வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல என்ன கேட்குதோ அதை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்லோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டேட்டுக்குள்ள தான் அப்லோட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல வராது. ஓகே,
ஸோ செப்டம்பர் 2ஆம் தேதி ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து எஸ்எஸ்சியோட அந்த நியூ வெப்சைட் தான், ssc.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட் தான். ஓகே, அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருது, இதில் வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இவங்களே வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்டன் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நார்மலாக அட்டன் பண்ண மாட்டாங்க, பட் இவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு இங்கிலீஷில் பேசுங்க, ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் பேசுங்க, தமிழில் பேசுகிறவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகே, அடுத்ததாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்னா அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக தான் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்றுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் அப்லோட் பண்ணணும். இல்லை ஒன்றுக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னொன்றுக்கு அப்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணாத அந்த போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், செப்டம்பர் 24ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. எதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குதோ அதை பற்றின அப்டேட்டும் அந்தந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் வந்து வரும். ஓகே, ஸோ ரீஜியனோட வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்ததா இனிமேல் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே அந்தந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் வரும். இப்போ நீங்கள் எந்த ரீஜியனில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ரீஜியனோட வெப்சைட்டை தான் இனிமேல் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் சதர்ன் ரீஜியனில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ssc.sr.gov.in அப்படிங்கக்கூடிய எந்த வெப்சைட்டில் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சென்ட்ரல் ரீஜியனில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா ssc.cr.org அப்படிங்கக்கூடிய எந்த வெப்சைட்டில் செக் பண்ணணும். ஓகே, கரெக்டாக கொடுத்துருங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹைஃபன் கொடுத்தாதான் கரெக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரீஜியனில் எத்தனை போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்தந்த ரீஜியனில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. ஓகே, இது பற்றின அப்டேட் வருதான்னு. கண்டிப்பாக அது இரிட்டேட் ஆகும், அது வந்து நம்மள ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைப்பாங்க. பட் வேறு வழியில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு ஆள்லாம் யாரும் கிடையாது. இந்த ரிசல்ட் வந்து காமனான ரிசல்ட்டுனால நான் வீடியோ போடுறேன். இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் வர்றப்ப என்னால் வீடியோ போட முடியாது, இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இத்தனை வெப்சைட்டில் அப்டேட் ஆகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. யாருமே பார்த்ததை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு எல்லாமே அந்தந்த வெப்சைட்டில் தான் வரும். ஸோ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட நியூ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதில் உங்களோட அந்த லாகின் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடுவீங்க, கேப்சா கோடை போட்டு லாகின் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது 2ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும், செப்டம்பர் 2ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12 அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு அதில் இல்லை, ஆனால் ரிசல்ட் வந்த பிடிஎஃப்லேயே இந்த ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் வீடியோ கொடுக்குறேன். நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிற நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அதில் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அதில் உங்களோட சைன் டேட்டை வந்து போட்டுருங்க, செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி. அதுக்கப்புறம் இது வந்து 10 கேபிலிருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் அது கிளியராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒருவேளை அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கிராப் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணுறப்போ ஒரு 500 கேபிக்கு மேலே போகலாம். அதை நீங்கள் கிராப் பண்ணலாம். ஸோ கிராப் பண்ணுறப்போ அதை வந்து அதோட சைஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ கிளாரிட்டி குறைஞ்சிடாம பார்த்துக்கோங்க. ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டே தெரியலை, எழுத்தே எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்லோட் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு தெளிவாக தெரியுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் வந்திருக்கும். ஓகே, இதுலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th மார்க் ஷீட் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ளீஸ் செலக்ட்னு இருக்குது, இல்லை செலக்ட் பண்ணி அந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுறப்போ செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்பவும் யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிடுங்க. 10th மார்க் ஷீட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், SC ST OBC EWS சர்டிஃபிகேட் அதுவுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க.
எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க, இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க, நீங்கள் அந்த கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இந்த ரெண்டுக்கும் வந்து எல்லாரும் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த இதில் இருக்கிறவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, மற்றவங்க தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, அதுவும் இதே சர்டிஃபிகேட் தான். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று தான் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதையே நீங்கள் மறுபடியும் இதில் ப்ளீஸ் செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது இங்கே இருக்கும், அதனால திரும்பி அப்லோட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக மறுபடியும் இதில் வந்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்குது. ஓகே, ஸோ எத்தனை வாட்டி கேட்குது அத்தனை வாட்டி நீங்கள் திரும்ப ஒரே ஃபைலனாலும் அப்லோட் பண்ண தான் செய்யணும். அதை அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மறுபடியும் இதில் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் யூஆர் கேண்டிடேட்னா அப்லோட் பண்ண வேண்டாம். மறுபடியும் எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கேட்குது, அதையும் அப்லோட் பண்ணிடுங்க, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கேட்குது. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. மறுபடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே திரும்ப வருமா என்னங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறப்போ, அந்த 2ஆம் தேதி ஓப்பன் ஆகிறப்போ செக் பண்ணி பாருங்க, 2வது வாட்டியும் கேட்குதா. கேட்டுச்சுன்னா 2வது வாட்டியும் அப்லோட் பண்ணிடுங்க. கேட்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேட்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் அதனால வந்து என்னோட ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இது அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துல வந்து கேட்ட சர்டிஃபிகேட்டே திரும்பவும் கேட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா, ஸோ அடுத்த பேஜில் இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் மெட்ரிகுலேஷன் லெவலில் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்களோ அந்த போஸ்ட் கோட் இருக்கும். ஹையர் செகண்டரி லெவலில், கிராஜுவேஷன் லெவலில். இப்போ இங்கே இன்ட்டு மார்க் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் அதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் கோடை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல டிக் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் கூட செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். இப்போ அந்த போஸ்ட் கோட் இங்க இருக்கும். இவங்களே அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க, கிராஜுவேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் 10th சர்டிஃபிகேட்ல இருந்து ஆரம்பிச்சு வரணும். ஓகே, 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, 12th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் 1 இருக்கா, செலக்ட் பண்ணிட்டு 10th அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து ஆட் மோருங்கிற அந்த ப்ளஸ் கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன் இன்னொன்று கீழே வரும், அதில் 12th கொடுங்க. மறுபடியும் ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா கிராஜுவேஷனோடது கொடுங்க. ஸோ இதில் 10th தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு 10th மட்டும் போதுமானது. அடுத்து லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ லைசன்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது இங்கே வந்துடும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து 10th ஃபெயில் ஆகி பாஸ் ஆயிருந்தேன், 2 மார்க் ஷீட் இருக்குதுன்னா நீங்கள் ஆட் மோர் கொடுத்துட்டு எல்லா மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுவுமே நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ 2-3 இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து இதில் தனித்தனியாக அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுங்க, இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. அடுத்து ஆட் மோட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வரும். ஓகே, அதில் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்கோ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி இதை செக் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த கண்ணு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக தான் அப்லோட் ஆயிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சேவ் கொடுங்க. இப்போ சேவ் கொடுத்த உடனே இப்போ இதில் வந்துருச்சு, டிக் மார்க் வரல, இதில் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகே, 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட். ஓகே, இதுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்ததுக்கு செலக்ட் பண்ணுங்க.
அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்னா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. 1-2க்கு அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எதுக்கெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து ஃபியூச்சரில் இதில் நான் வீடியோவில் சொல்லாத ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் வந்து சந்துருமேஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. நான் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன், எனக்கு சான்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, சான்ஸ் இருக்குதா இல்லையான்னு. சான்ஸ் இருக்குதா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இதில் இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கும் உங்களோட ரா ஸ்கோருக்கும் ஒரு 10 மார்க்கு கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆனாலுமே 10 மார்க்கோட கம்மியாக இருக்கவங்க நிறைய பேர் கண்டிப்பாக சந்துருமேஸ் ஆப்பில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும். முடிஞ்சளவு அதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்களுமே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண வேண்டியிருக்குது. அப்படின்னால நீங்கள் ரிப்பீட்டடாக தேவையில்லாத டவுட்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.